மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் தொழில் மற்றும் வர்த்தகம் சார்ந்த 2 ஆண்டு முதுநிலை பட்டய மேற்படிப்புகளுக்கான கல்வி மையம் இன்று தொடங்கப்பட்டது. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் இயங்கி வரும் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் தொழில் மற்றும் வர்த்தகம் சார்ந்த 2 ஆண்டு முதுநிலை பட்டய மேற்படிப்புகளுக்கான முழுநேர பள்ளி கட்டடம் இன்று திறக்கப்பட்டது. சென்னை கிறிஸ்தவ கல்லூரி முதல்வரும் செயலாளருமான டாக்டர் பால் வில்சன் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், AICTEயின் ஒப்புதலை பெற்று இந்த வணிக கல்வி மையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும், சமுதாயம் தொழில்துறையில் முன்னேற்றம் அடைய மாணவர்களை உருவாக்கும் வகையில் இந்த பள்ளி செயல்படும் எனவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து இயக்குநர் டாக்டர் டேவிட் ஜவஹர் இந்த படிப்பின் குறிக்கோள் மற்றும் தனித்துவம் குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கல்வியாளர்களும் பங்கேற்றனர். The story of MCBTSB, I think Basar has meticulously put it as bullet points. So for want of time, let me begin the story from the end. It's not about simply providing funding, but she was hand-holding us, and she was able to create a lot of network for us, and she was able to. So I did recognize a different kind of a donor who was not only bothered about offering patronage through financial support for this institution. Board of directors. She talks about Boyd, how her father, her grand 2013 எங்களுடைய மனதில் இருந்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெர்டிக்கல் இது. அநேக நாட்களுக்கு பிறகு இதை நாங்கள் பில் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்சை ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸை இன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அவங்களுடைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு தொடங்குது. எங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கூல் மற்ற பிஸ்னஸ் ஸ்கூலை விட எந்த விதத்தில் அது வேறுபட்டு இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப குறிப்பாக இதற்காக நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம். ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஸ்கூல் மாதிரி இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் முற்றிலுமாக ஒரு வேறுபட்ட பிஸ்னஸ் ஸ்கூலாக இருக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை பற்றி நான் சில காரியங்களை நான் சொல்லி இந்த பிஸ்னஸ் ஸ்கூலோட லான்ச்சிங்கை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இதில் எங்களுடைய அலுமினி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரொம்ப பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது மிகையாகாதுன்னு சொல்ல முடியும். எங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுடைய சப்போர்ட் இதில் அதிகமாக இருக்கு. இது MCCயுடைய கலாச்சாரம் சொல்கிறோம் இல்லையா, கல்ச்சர் அல்லது லெகசின்னு சொல்கிறோம். அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப காலமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் இல்லை, MBA இல்லை அப்படின்ற ஒரு ஆசையை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த MCC பாய்ட் டாண்டன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், ஷார்ட்டாக MCC BTBSன்னு சொல்லுவோம், அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல இது மிகையாகாது.